வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் மலர்விழி. தலைப்புச் செய்திகள். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை மூலம் தீவிரவாதிகளின் மறைவிடங்களை அழித்து இந்தியா பாகிஸ்தானுக்கு சரியான பதிலடி கொடுத்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அம்ருத் பாரத் நிலையங்கள் திட்டத்தின் கீழ் மறு மேம்பாடு செய்யப்பட்டுள்ள 103 ரயில் நிலையங்களை பிரதமர் இன்று பிகானேரில் இருந்து காணொளி காட்சி மூலம் திறந்து வைத்தார். அம்ருத் பாரத் நிலையமாக மேம்படுத்தப்பட்டுள்ள மாஹே ரயில் நிலையத்தின் திறப்பு விழாவில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை தொடர்பான 7 அனைத்துக் கட்சி குழுக்களில் திமுக எம்பி திருமதி கனிமொழி தலைமையிலான 3வது குழுவினர் 5 நாடுகளுக்கு பயணம் தொடக்கியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை மூலம் தீவிரவாதிகளின் மறைவிடங்களை அழித்து இந்தியா பாகிஸ்தானுக்கு சரியான பதிலடி கொடுத்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். முப்படைகளுக்கும் முழு சுதந்திரம் அளிக்கப்பட்டதால் முப்படையினர் பாகிஸ்தானை பொறி வைத்து பிடித்து மண்டியிட வைத்திருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். நேரடி போரில் பாகிஸ்தான் இந்தியாவை ஒருபோதும் வெல்ல முடியாது என்றும் இதன் காரணமாகவே அந்நாடு தீவிரவாதத்தை ஊக்குவித்து நிழல் யுத்தம் நடத்துவதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ராஜஸ்தான் மாநிலம் பிகானேரில் அரசு விழா ஒன்றில் பேசுகையில் கூறினார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை தீவிரவாத எதிர்ப்புக்கு புதிய கொள்கைகளை நிறுவி இருப்பதாகவும் இனிவரும் காலங்களில் ஒவ்வொரு தீவிரவாத தாக்குதலுக்கும் பாதுகாப்பு படையினர் தீர்மானிக்கும் விதத்தில் சரியான பதிலடி கொடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். பாகிஸ்தானின் அணு ஆயுத மிரட்டல்களுக்கு இந்தியா அஞ்சாது என பிரதமர் கூறினார். தீவிரவாதிகளுக்கான ஆதரவில் அரசு ஆதரவு, அரசு அல்லாதோர் ஆதரவு என பாகிஸ்தான் ஆடும் விளையாட்டு இனி செல்லுபடியாகாது என குறிப்பிட்ட அவர், தீவிரவாதிகளையும் அவர்களின் எஜமானர்களையும் இந்தியா ஒன்றாகவே கருதும் என்றார். இந்தியர்களின் ரத்தத்துடன் விளையாடியதற்கு பாகிஸ்தான் பெரிய விலை கொடுக்க நேரும் என்று திரு நரேந்திர மோடி கூறினார். இந்தியாவிற்கு உரிய நீர் இனி பாகிஸ்தானுக்கு கிடைக்காது என்றும் பாகிஸ்தானுடன் வர்த்தகமோ அல்லது POK அல்லாத இதர பிரச்சனைகளில் பேச்சுவார்த்தைகளோ இராது என்றும் அவர் தெரிவித்தார். விழா குறித்து கூடுதல் விவரங்கள். பிகானேர் விழாவின் போது பிரதமர் திரு நரேந்திர மோடி மொத்தம் 26,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டங்களை நாட்டிற்கு அர்ப்பணித்து வைத்து வேறு பல திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டினார். 18 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு உட்பட்ட 86 மாவட்டங்களில் அம்ருத் பாரத் நிலையங்கள் திட்டத்தின் கீழ் மறு மேம்பாடு செய்யப்பட்டுள்ள 103 ரயில் நிலையங்களையும் காணொலி காட்சி மூலம் அவர் திறந்து வைத்தார். பிகானேர் மும்பை எக்ஸ்பிரஸ் ரயிலையும் பிரதமர் கொடியசைத்து தொடக்கி வைத்தார். நாட்டில் வலுவான உள்கட்டமைப்பு வசதிகளை உருவாக்க கடந்த 11 ஆண்டுகளில் அரசு பல்வேறு முன்முயற்சிகளை எடுத்திருப்பதாக அவர் தமது உரையில் கூறினார். அம்ருத் பாரத், நமோ பாரத் மற்றும் வந்தே பாரத் ரயில்கள் தேசிய அளவிலான வளர்ச்சி வேகத்தின் பிரதிபலிப்பாகவே அமைந்திருப்பதாக அவர் குறிப்பிட்டார். மொத்தம் 1300 ரயில் நிலையங்களை அம்ருத் பாரத் நிலையங்களாக அரசு மேம்படுத்தி வருவதாகவும் இதனால் வர்த்தகம், சுற்றுலா மற்றும் தொழில்மயம் அதிகரித்து மக்களின் வாழ்க்கை எளிதாகும் என்றும் பிரதமர் தெரிவித்தார். ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் இவ்விழாவில் பேசுகையில், பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் ரயில்வே துறை புரட்சிகரமான மாற்றங்களை சந்திப்பதாக கூறினார். கடந்த 11 ஆண்டுகளில் மொத்தம் 34,000 கிலோமீட்டர் நீளத்திற்கு புதிய ரயில் பாதைகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் விடுதலைக்கு பின்னர் தற்போதுதான் சிறிய ரயில் நிலையங்களின் மீது சிறப்பு கவனம் செலுத்தப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். 2027ஆம் ஆண்டிற்குள் 500 நிலையங்கள் மறு மேம்பாடு செய்யப்படும் என அமைச்சர் மேலும் கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காணொளி காட்சி மூலம் திறந்து வைத்த 103 அம்ருத் பாரத் நிலையங்களில் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திற்கு உட்பட்ட மாஹே ரயில் நிலையமும் ஒன்றாகும். இதையொட்டி மாஹே ரயில் நிலையத்தில் இன்று காலை நடைபெற்ற விழாவில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டார். மாஹே உட்பட அனைத்து பகுதிகளையும் உள்ளடக்கிய வளர்ச்சிக்கு அரசு அளித்து வரும் முக்கியத்துவத்தை துணைநிலை ஆளுநர் எடுத்துக் கூறினார். மாஹேயில் ஜிப்மர் போன்ற மருத்துவ நிறுவனம் அமைப்பது குறித்து பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார். மாஹே தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு ரமேஷ் பரம்பத், புகழ்பெற்ற மலையாள எழுத்தாளர் முகுந்தன், மாஹே மண்டல நிர்வாக அதிகாரி திரு மோகன்குமார், கூடுதல் ரயில்வே கோட்ட மேலாளர் திரு ஜெயகிருஷ்ணன், மாஹே நகராட்சி ஆணையர் திரு சத்யேந்திர சிங், ஆழியூர் பஞ்சாயத்து தலைவர் திருமதி ஆயிஷா உம்மர் உள்ளிட்டோர் விழாவில் கலந்து கொண்டனர். பிகானேரிலிருந்து பிரதமர் ஆற்றிய உரை இவ்விழாவின் போது நேரடியாக ஒளிபரப்பப்பட்டது. அம்ருத் பாரத் நிலையங்கள் திட்டத்தின் கீழ் மாஹே ரயில் நிலையத்தில் பயணிகளுக்கான பல்வேறு வசதிகள் உருவாக்கப்பட்டுள்ளன. புதிய காத்திருப்போர் கூடம், நவீன கழிவறை கட்டிடம், மேம்படுத்திய நடைமேடை கூரை, புதிய முக மண்டபம், 2வது நுழைவு வாயில், 2 சக்கர மற்றும் 4 சக்கர வாகனங்களுக்கு
பிரத்யேக பார்க்கிங் பகுதி உள்ளிட்ட வசதிகள் இதில் அடங்கும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள். ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnewspuduwai என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற Facebook பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம். செய்திகள் தொடர்கின்றன. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை பற்றிய இந்தியாவின் தூதரக புறவீச்சு முயற்சிகளின் கீழ் அரசால் அமைக்கப்பட்டுள்ள 7 அனைத்து கட்சி பிரதிநிதி குழுக்களில் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி கனிமொழி தலைமையிலான 3வது குழுவினர் இன்று முதல் ஸ்பெயின், கிரீஸ், ஸ்லோவேனியா, லட்வியா, ரஷ்யா ஆகிய 5 நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளனர். பயணம் தொடங்கும் முன்பாக திருமதி கனிமொழி செய்தியாளர்களிடம் பேசுகையில், தீவிரவாதத்தால் இந்தியாவில் பல உயிர்கள் பலியாகி இருப்பதையும், இத்தகைய நிலையில் எந்த ஒரு நாடும் சும்மா இருக்க முடியாது என்பதையும் உலகிற்கு எடுத்துக் கூறுவதே இப்பயணத்தின் நோக்கம் என்றார். இதே நோக்கத்துடன் மொத்தம் 7 அனைத்து கட்சி குழுக்களை மத்திய அரசு மொத்தம் 32 நாடுகளுக்கு அனுப்புகிறது. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் வெற்றியை நாம் கொண்டாடி வரும் வேளையில் இந்திய படையினரின் வீரத்தை நாடே போற்றுகிறது. இந்திய படையினருக்கு புகழாரம் சூட்டும் வகையில் ஆகாஷ்வாணி செய்தி பிரிவு சிறப்பு தொடர் ஒன்றை ஒலிபரப்பி வருகிறது. அந்த வரிசையில் பரம்வீர் சக்ரா விருது பெற்ற மேஜர் ஹோஷியார் சிங் குறித்து ஒரு தொகுப்பு. ஹரியானா மாநிலம் ரோஹ்தக் மாவட்டத்தில் பிறந்தவரான மேஜர் ஹோஷியார் சிங் 1963ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 3வது கிரெனேடியர் படைப்பிரிவில் சேர்க்கப்பட்டவராவார். 1971ஆம் ஆண்டு இந்தோ பாக் போரின் போது பசந்தர் ஆற்றுக்கு அப்பால் ஆழமான நிலக்கண்ணி வயல்களுக்கு இடையே அமைந்திருந்த எதிரி பிராந்தியத்தில் இந்திய படைகள் காலூன்றி தாக்குவதற்கு ஏற்ற பாதுகாப்பு பகுதி ஒன்றை ஏற்படுத்தி கொடுக்கும் பொறுப்பு 3வது கிரெனேடியர் படைப்பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டது. இதற்கென ஜர்பால் என்ற இடத்தை கைப்பற்ற அனுப்பப்பட்ட சி கம்பெனி என்னும் இந்திய படைக்குழுவின் தலைவராக மேஜர் ஹோஷியார் சிங் இருந்தார். எதிரி படைகளின் குண்டு மழைக்கு ஆளான நிலையிலும் ஹோஷியார் சிங் தமது வீரர்களை அயராது முன்னெடுத்து சென்றதில் இரு தரப்பினருக்கும் இடையே நேருக்கு நேர் சண்டை மூண்டது. எதிரி படையினரின் பீரங்கி தாக்குதலை மீறி ஹோஷியார் சிங் எதிரி படைகளின் அகழிகளுக்கு இடையே துணிச்சலாக உட்புகுந்த விதத்தினால் சக வீரர்கள் பேரூக்கம் பெற்று எல்லா தடைகளையும் முறியடித்ததுடன் எதிரிகளுக்கு ஏராளமான இழப்புகளையும் ஏற்படுத்தினர். 1971ஆம் ஆண்டு டிசம்பர் 17ஆம் தேதி எதிரி படையினர் பீரங்கிகள் மூலமான குண்டு மழையின் ஆதரவுடன் மற்றொரு தாக்குதலில் ஈடுபட்ட போது எதிரி படைகளின் குண்டு ஒன்று இயந்திர துப்பாக்கி நிலை ஒன்றின் மீது விழுந்து வெடித்ததில் அங்கிருந்த இந்திய படையினர் காயமடைந்தனர். ஹோஷியார் சிங் நிலைமையின் தீவிரத்தை உடனடியாக உணர்ந்து மோசமாக காயமடைந்திருந்த நிலையிலும் இயந்திர துப்பாக்கியை தானே கையாண்டு எதிரி படையினர் பலரை சுட்டு வீழ்த்தினார். இந்திய படைகளின் எதிர் தாக்குதலை சமாளிக்க முடியாமல் இறந்து போன தலைமை அதிகாரி உட்பட 85 பேரின் உடல்களை அப்படியே போட்டுவிட்டு எதிரி படையினர் பின்வாங்கினர். கடமையை நிறைவேற்றுவதில் மேஜர் ஹோஷியார் சிங் வெளிப்படுத்திய அபார துணிச்சல் மற்றும் அயராத அர்ப்பணிப்பு உணர்வுக்காக அவருக்கு பரம்வீர் சக்ரா விருது வழங்கப்பட்டது. மேஜர் ஹோஷியார் சிங்கின் வீரத்திற்கு நாடு தலை வணங்குகிறது. தமிழகத்தில் அம்ருத் பாரத் நிலையங்களாக மறுமேம்பாடு செய்யப்பட்டுள்ள சென்னை பரங்கிமலை, ஸ்ரீரங்கம், விருத்தாசலம், சிதம்பரம், திருவண்ணாமலை உட்பட 9 ரயில் நிலையங்களையும் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பிகானீரிலிருந்து காணொளி காட்சி மூலம் திறந்து வைத்தார். இதையொட்டி சென்னை பரங்கிமலை ரயில் நிலையத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் பேசுகையில், புல்லட் ட்ரெயின் நம்ம ஒரு காலத்துல பேப்பர்ல தான் படிப்போம். ஆனா இன்னைக்கு புல்லட் ட்ரெயின் இந்தியாவுல நிறைவேறியாச்சு. 6 மாசத்துக்குள்ள மும்பைல இருந்து அகமதாபாத்துக்கு முன்னாடி பார்ப்போம், நம்ம சினிமால பார்ப்போம். இல்ல யாராவது வெளிநாட்டுல போயிருந்தா அவங்க அந்த புல்லட் ட்ரெயினை பத்தி சொல்றத நம்ம கேட்டுக்கொண்டிருப்போம். ஆனா அந்த கனவை நம்மளுடைய இந்தியாவுக்கு நிறைவேற்றி கொடுத்திருப்பது நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள். நம்மளுடைய சென்னை ஐசிஎஃப்ல தயாரிக்கப்படுகிற வந்தே பாரத் ரயில்கள் இந்தியா மட்டுமல்ல உலகம் முழுவதும் பயணிக்கிறது. சுயசார்பு பாரத்ல இறக்குமதியை நிறுத்திவிட்டு இப்பொழுது ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கிறோம். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை மூலம் தீவிரவாதிகளின் மறைவிடங்களை அழித்து இந்தியா பாகிஸ்தானுக்கு சரியான பதிலடி கொடுத்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அம்ருத் பாரத் நிலையங்கள் திட்டத்தின் கீழ் மறு மேம்பாடு செய்யப்பட்டுள்ள 103 ரயில் நிலையங்களை பிரதமர் இன்று பிகானேரிலிருந்து காணொளி காட்சி மூலம் திறந்து வைத்தார். அம்ருத் பாரத் நிலையமாக மேம்படுத்தப்பட்டுள்ள மாஹே ரயில் நிலையத்தின் திறப்பு விழாவில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டார்.
ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை தொடர்பான 7 அனைத்துக் கட்சி குழுக்களில் திமுக எம்பி திருமதி கனிமொழி தலைமையிலான 3வது குழுவினர் 5 நாடுகளுக்கு பயணம் தொடங்கியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.